வணக்கம் நண்பர்களே. டெல்லி ஆட்சியாளர்கள் எப்படி கர்பாம்பூச்சி ஜனதா கட்சி கிட்ட இப்படி சரணடைஞ்சாங்க அப்படின்னு திருமாவளவர் கேட்கிறார். நேரடியா திரு மோடியை தான் அவர் தாக்குறார். தனக்கு யாருமே எதிரிகள் கிடையாது, யாருமே எதிரிகள் இல்லை, எல்லா கட்சிகளுமே பலவீனமாகிவிட்டன அப்படின்னு நினைச்சவங்க காலத்தின் தீர்ப்பால் எப்படி பாருங்க கீழே இறங்கி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. திருமாவளவன் கடந்த 2-3 மாசமா, முக்கியமா 2 மாசமா, முக்கியமா சொல்லப்போனா தமிழக வெற்றி கழகம் வெற்றி அடைந்த பிறகு, ஆட்சி அமைத்த பிறகு கிட்டத்தட்ட 4 நாளுக்கு ஒரு தடவை ஒரு கருத்தை சொல்லிட்டு இருந்தாரு. நிறைய முரண்பாடுகள் இருந்தது. ஏன் இப்படி முரண்பாடுகளின் மொத்த வடிவமாக திருமாவளவன் மாறிவிட்டார் அப்படின்னு நம்ம எல்லோருமே கேட்டோம். அவர் எந்த அணியில் இருப்பாரு? தமிழக வெற்றி கழகத்தின் அணியில் இருப்பாரா? திமுக அணியில் இருப்பாரா? நாங்கள் எந்த அணியும் இல்லை, நாங்கள் திமுக அணியில் தான் இருக்கிறோம், இப்போ கூட அந்த மாதிரி தான் சொல்லுவார் மாதிரி தெரியுது. ஆனா இப்போ இவர் சொன்ன கருத்துடைய உள்ளர்த்தம் என்ன தெரியுமா? நல்லா ஆழமா கவனிக்க வேண்டும். என்ன விஷயம் அப்படின்னா, தேசிய அளவுல பாஜக பலவீனம் அடைஞ்சுக்கிட்டு வருதோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. பலவீனம் அடைஞ்சுக்கிட்டு வருது அப்படின்னா டெல்லியில் இருக்கின்ற பல பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. திரு மோடி கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகள் முன்னாலே இருந்த அளவுக்கு இப்போ முழுக்க முழுக்க உறுதியா இருக்கிறாராங்கிறது மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு. RSS முழுக்க முழுக்க பக்கபலமா இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு. RSS தனக்குன்னு ஒரு அஜெண்டா வச்சிருக்கு. ஆனா பாஜக அதை விட பெருசா வளர்ந்துருச்சு. திரு மோடி அதை விட பெருசா வளர்ந்துட்டாரு. அடுத்து வருகின்ற மக்களவை தேர்தலிலும் அவர்தான் பிரதமர் வேட்பாளராக நின்று 4வது முறையாக பிரதமராகி விடுவார் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள்லாம் பெரிய அளவுக்காக குரல் எழுப்பிட்டு இருந்தாங்க. ஆனா சமீபத்தில் நடந்த CJP போராட்டத்துல திரு மோடி இப்படி இறங்கி வருவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு CJP வலியுறுத்துற போது அப்படியெல்லாம் திரு மோடி விட்டு கொடுத்துட மாட்டாரு அப்படின்னு தான் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா என்னாச்சு? திரு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைமை வந்தது. ராஜினாமா செஞ்சார். இது திரு மோடி அவருக்கு நிச்சயமாக ஒரு இழுக்கு தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு நிறைய பத்திரிகைகள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியும் மீறி இதெல்லாம் தாண்டி எத்தனையோ அரசியல்களை தாண்டி வந்தவர் திரு மோடி இதையும் தாண்டி வந்து விடுவார் அப்படின்னு தான் இன்னும் கூட நிறைய பேர் நம்பிக்கையோடு இருக்காங்க. திருமாவளவன் இதை சொன்னதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பாஜக பலவீனம் அடைஞ்சிருச்சுன்னா அதோடு போய் திமுக எப்படி கூட்டணி அமைக்கும் அப்படிங்கிறத தெளிவா உணர்த்தினார். பேசலைங்க, உணர்த்துறார். நேத்து வரைக்கும் எந்த விதமான நிலைப்பாடு அவர் இருந்தார் அப்படின்னா, எப்படியோ ஒரு முறை தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்ற கட்சிகள் எல்லாம் வெளியே வந்துவிடும். அவர்கள் மீண்டும் திமுக கூட சேர்ந்து அணி அமைக்கும். அடுத்த மக்களவை தேர்தலில் பழையபடி திமுக அணியே தேர்தலை சந்திக்கும்னு நினைச்சார். சந்திக்கணும் அப்படி கூட நினைச்சிருப்பார். திமுக அணி பலவீனம் அடைந்து விடக்கூடாது, திமுக பலவீனம் அடைந்து விடக்கூடாது நினைக்கிறதுல அவரும் ஒருத்தரோ அப்படிங்கிற சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே வந்துச்சு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. திமுக மேல நேரடியாக திரு விஜய் ஊழல் குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். சட்டப்பேரவையில அவரு சொன்னார் இல்லையா, பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு. நேரடியா சொல்லாட்டி கூட திமுக காரர்களுக்கு தான் ரொம்ப கோபம் வந்தது. அதிமுக காரர்களும் அதை பெருசா எதிர்க்கல. ஆனா அவங்களுக்கு அதுல பெரிய அதிருப்தி இருக்கு. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தோல்வி அடைஞ்சிருந்தாலும் கடந்த 60 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்டது திராவிட கட்சிகள் தானே. அந்த கட்சியினுடைய இயல்பான ஒரு கலாச்சாரமாக இந்த கட்சி நிதி பார்ட்டி ஃபண்ட் இருந்துருச்சு இல்லையா? அது என்ன திமுக காரங்களும் அதிமுக காரங்களும் மட்டுமே அனுபவிச்சாங்களா? கூட்டணி வச்சவங்களுக்கு அதுல கொஞ்சம் லாபம் இருந்ததில்ல நிச்சயமாக. ஏனென்றால் அந்த பணம் கூட்டணி கட்சிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சங்கிறது நமக்கும் இருக்கிற கொஞ்சம் இல்லைங்க, ஒரு பெரிய தொகை தான் போய் சேர்ந்தது இல்லையா? இதை வைத்து பார்க்கும் பொழுது திமுக நல்லா இருக்கணும் அப்படின்னு விசிகாவும் நினைச்சது, இடதுசாரிகளும் நினைச்சாங்க. காங்கிரஸ் மட்டும் அப்படி நினைக்கல. இருந்தாலும் கடைசி நிமிஷத்துல மனம் மாறி விடுவார்களோ அப்படின்னு இவங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, தாவேக ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் அப்படின்ட்டார். ஆனா அவரை நம்ப முடியுமா?
அப்படின்னு திரு விஜய் நினைச்சிருப்பாரு. இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுற இந்த கூட்டணி கட்சிகளால, கூட்டணிகள் ஆதரவு கட்சிகளால ஆட்சிக்கு நிச்சயமாக ஒரு கொஞ்சமாவது அவப்பேர் வந்து சேருது அப்படின்னு திரு விஜய் நினைச்சுக்கிட்டு தான் இருந்தார். சரியான நேரம் வரட்டும், இவர்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டி விட்டு விடலாம். கொஞ்சம் கொஞ்சம் அல்ல, ஒரே அடியா அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. ஒரு தேர்தல் வந்து தாவேகாவுக்கு பெரும்பான்மை கிடைத்து விட்டால் இவர்களுடைய தயவு எதுக்கு அப்படின்னு திரு விஜய் நினைக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த சமயத்தில் தான் இந்த சிஜேபி காக்கூர் ஜனதா பார்ட்டியுடைய ஆர்ப்பாட்டம் போராட்டம் டெல்லியில நடந்தது. தமிழ்நாடு முழுக்கவும் அங்கங்கு அதனுடைய அறிகுறிகள் தெரிந்தன. ஆனால் அவர்களாக சிஜேபி காக்கூர் ஜனதா பார்ட்டி தான் போராட்டம் நடத்தினாங்களாங்கிற சந்தேகம் இடதுசாரிகள் முன்னெடுத்தாங்க. அதற்கு பல காரணங்கள் இருக்கு. இவ்வாறு முன்னெடுக்கப்பட்ட இளைஞர் சார்ந்த ஒரு பெரும் போராட்டம் ஆட்சியாளர்களுக்கு தாவேகாவுக்கு எதிராக மாறி அது திமுகவுக்கு நலன் சேர்க்க வேண்டும் என்று இடதுசாரிகள் நினைத்தார்கள். அதுல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்திருக்குமா? ஐயா பண்ணுங்க, நல்ல ஒரு எதிர்ப்பு வளரட்டும், தாவேகாவுக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து போய் திமுகவில் சேரலாம் அப்படின்னு எண்ணம் இருந்திருக்கலாம் அல்லவா? ஆனால் சிஜேபி காக்கூர் ஜனதா பார்ட்டியுடைய டெல்லி போராட்டத்துடைய வெற்றி பாஜகவுக்கு ஒரு சரிவை ஏற்படுத்துங்கிற எண்ணம் இந்தியா முழுக்க வந்துருச்சு. இதனால தமிழகத்தில் சிஜேபிங்கிறது இல்லை, அது மக்களுடைய எதிர்பார்ப்பு முழுக்க தமிழக வெற்றி கழகம் பக்கம் வந்து விட்டது அப்படிங்கிறது நிதர்சனமா தெரியுது. அங்க சிஜேபின்னு இங்க சிஜேபி இருந்துருவாங்களா? இங்கே அவங்க தனியா ஆர்ப்பாட்டம் நடத்தி யாருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த போறாங்க? பிஜேபிக்கு எதிராக. இதை இருந்த ஆட்சி முடித்த திமுகவுக்கு எதிராவா? அந்த சந்தேகம் இருக்குல்லவா? இந்த சூழ்நிலையில் தான் சிஜேபியின் வெற்றி, சிஜேபி போராட்டத்துடைய வெற்றி வட மாநிலங்களில் பெருமளவுக்கு பாஜகவை ஓரளவு காங்கிரஸையும் பலவீனப்படுத்துங்கிறது தெரியுது. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிஜேபிங்கிற அமைப்பு பெரிதாக வளரவில்லை. இளைஞர் சார்ந்த மனம் கொண்டவர்கள், ஆட்சிகள் மாற வேண்டும் என்று நினைத்தவர்கள், அவர்களெல்லாம் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டதால் இனி அந்த உடைய ஆதரவாளர்களுக்கு எதிராக இருக்க முடியாது என்று திருமாவளவன் போன்றவர்களுக்கு புரிந்துவிட்டது. சிஜேபி வென்றது பாருங்கள், ஆட்சியாளர்கள் சரணடைந்தார்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்றது அவர் பிஜேபிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக திமுக இரண்டு கட்சிகளையும் ஓரங்கட்டி விட்டு ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற தாவேகாவை இனி முழுக்க முறைத்து கொள்ள முடியாது, முழுக்க பகைத்து கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு சமாதானத்திற்கு திருமாவளவன் வந்து விட்டார் என்பதை அந்த பேச்சு காண்பிக்கிறது. அது பாஜகவுக்கு எதிரானது மட்டுமல்ல, திமுக அண்ணா திமுக போன்ற மிகப்பெரிய கட்சிகளுக்கு எதிராகவும் மக்கள் மனம் இருக்கிறது என்பதற்கான நிரூபணமாக அது இருந்து விட்டது. இனி வருகின்ற காலங்களில், வருகின்ற மாதங்களில் திருமாவளவன் முழுக்க அந்த பழைய விதமான குழப்ப பேச்சிலிருந்து விடுபட்டு விடுவார் அப்படிங்கிற சமிகை கூட தெரியுதுங்க. தாவேகாவுக்கு முழுக்க ஆதரவு கொடுத்து விடுவார்னு சொல்ல முடியாது. தாவேகாவிடம் இருந்து பிரிந்து விடுவாருங்கிறதுக்கான எந்த பேச்சும் இனி இருக்காதுங்கிறது தெரியுது. ஏனென்றால் திமுக நலன் என்ன அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தவர் திமுகவுக்கு இனி நலன் இல்லையோ அப்படிங்கிற எண்ணத்திற்கு வந்து விட்டாருங்கிற மாதிரி தெரியுது. திருமாவளவனின் ஆதரவு இனி விஜய்க்கு உறுதி போல் தெரிகிறது. திமுகவுக்கு தான் கொஞ்சம் திண்டாட்டம் மாதிரி தெரிகிறது. நன்றி, வணக்கம்.